வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே அண்டர் கேமிங் தமிழ் 2.2. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெட் பார்க் என்ற ஒரு கேமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமோட பார்த்தீங்கன்னா இது சாப்டர் 1. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்டர் 2, 3லாம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டெண்டிலினாவோட செல்லர் 1, 2, 3 3 வந்து ப்ளே பண்ணியிருப்போம். செல்லர் 1 வந்து தனியாக ப்ளே பண்ணியிருப்போம். செல்லர் 2, 3 பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ ப்ளே பண்ணியிருப்போம். நீங்கள் ஸ்டெண்டிலினாவோட கேம் ப்ளே பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் அந்த 2 வீடியோ இருக்குது, போய்ட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவோட இன்ட்ரோ போய்ட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேமோட ஃபுல் கான்செப்ட் என்னென்னு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மாதிரி ஒருத்தன் தொத்தின்னு வருவான். அது வேறு யாரும் இல்லை, பெனி வாய்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியல, அந்த இட்டு படத்தில் வருவான் பார்த்தீங்களா, அவன் வச்சு தான் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த சின்ன பையன் வந்து அவன் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் வரும். அந்த ட்ரீமில் பார்த்தீங்கன்னா அவன் மாட்டிப்பான். அது என்ன ட்ரீம்னா இந்த டெத் பார்க் கேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா லாங்குவேஜில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷனில் தான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். எங்கடா அந்த தமிழ் பார்த்தீங்கன்னா அதோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழில் தான் ப்ளே பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா தரம் என்னடா அது தரம் குவாலிட்டியா? ஓகே மீடியம் நிறைய இருக்குது. அது வழக்கம் போல் நார்மல், மீடியம், ஹை, ஹார்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் போல் இருக்குது. நம்ம எப்பவும் போல் சொன்ன மாதிரி தமிழ்லேயே ப்ளே பண்ணலாம். சைடில் ஏதோ இருக்குது பின்செல். என்னடா இதா? விளையாடி அமர்ப்பீர்கள், எதிரி மதேவாக நகர். ஓ என்னதான் தமிழ் எப்படி கொலாப்ஸாக இருந்தாலும் தமிழ் என் தாய் வீடு, இங்கிலீஷ் என் மாமியார் வீடு. எப்படி இருந்தாலும் சரி, தமிழ் என் தேசத்தாய் என்பதால் தமிழில் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அண்டர் கேமிங் தமிழ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி இங்கிலீஷில் வச்சுட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஒன்றும் புரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலில் வச்சு ப்ளே பண்ணும் போது அதை நம்ம எனிமி நம்ம ஜோக்கர் அங்கிள் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நார்மல் தான் ஃபீல். அது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேகமாக ஓடினாலும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டு வரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வச்சு ப்ளே பண்ணும்போது எனிமி நம்மளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் இருந்தாலும் அவ்வளோவா நம்மளுக்கு அக்யூரேட்டாக அவ்வளோ நம்மளுக்கு தெரிய மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போகலாம். கேமுக்குள்ளே 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா மேலே இந்த கதையோட சுருக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா இந்த ட்ரீமில் நம்ம மாட்டிக்கிட்டல, இந்த ட்ரீம்லேருந்து இப்போ நம்ம எப்படி வெளியே போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்க்கஸ் விட்டு எப்படி தப்பிச்சு வெளியே போகணும், இந்த ட்ரீம்லேருந்து எப்படி வெளியே வரணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் யார் அதை கூட கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடா இதே பீங்காவா? எங்கே இது பீங்கா? ஓ பூங்காவா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க் உள்ளே வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏந்துக்கிறான். ஏடா கிராணி மாரி இதை தூங்கி ஏந்துக்கிற. அறையை தப்பிக்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த அறையிலேருந்து, அதான் இந்த ரூம் விட்டு நம்மளை வெளியே போக சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே எதுவும் மின்னுது, அதை விடலாம். டோரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தட்டின்னு இருக்காங்க. அது என்ன திறக்கணுமா? திறக்க வர முடியல. இந்த காயின் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். 14 ரூபா கொடுத்துக்கிறானுங்க, பரவாயில்ல. இது என்ன இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட்டில் கூட வந்து ஹைட் ஆகிட்டோன்னா இங்கே யாரோ வரான். யோ ஜோக்கர் மாமா, நீ அதே எங்கே? எனக்கு தெரிஞ்சு ஜோக்கர் மாமா தான் நினைக்கிறேன். அவர் தான் வந்து ஏதோ வெஸ்ட்டு போகிறாரா இல்லை நடா உள்ளே 10 நாள் ஆளை காணன்னு பார்த்துட்டு போகிறாரா தெரியல. ஐயோ டோரை அடாப்பாவி, டோரை திறந்து வச்சுருந்தா வெளியே வந்துருப்பான்ல. டோரை சாத்திட்டு போட்டு எப்படி அதே? ஓகே, நம்ம வெளியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா கீ ஒன்று வச்சுட்டு போயிருப்பார். அந்த கீனா இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிற கீ. அந்த கீ பார்த்தீங்கன்னா ட்ராவில் தான் இருக்கா. அதை பார்த்தீங்கன்னா அதோ இருக்குது. என்னடா ஓகே என்னடா அரை சாவி கிடைத்துள்ளது. ஓகே, இந்த ரூமோட கீ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 days கொடுப்பாங்க. அதான் நம்ம நார்மலில் வச்சு ப்ளே பண்ணோன்னா நம்மளுக்கு 5 days கொடுப்பாங்க. மிச்சம் ஹார்டு ஈஸி அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிங்கன்னா
3 days 1 days அந்தமாரி மாறும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் இருக்குது. இப்போ கிரானிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம கிரானிக்கிட்ட அடி வாங்கிட்டா கூட அது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த கேம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னா இப்போ என்ன பண்ணால் நம்ம கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணலைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். மீண்டுமா மாரி இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு டிக்கெட் இருக்குது. ஓகே, இது ட்ரெயின் டிக்கெட்டு. இப்போ ஒரே பையனை சீட்டு கிடைத்துள்ளது. என்னடா இங்கே பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மாமா வராரு. ஏதோ ஆள் அடிக்கிற மாரி அவன் எப்படி நடந்து வரான் பாருங்க. என்னங்க இது, என்னடா இது தெரியாமல் தமிழ் வெஸ்டர்ன்ட்டனா தெரில. ஓகே, தொடர் வண்டி நினைக்கிறேன், அது எனக்கு புரியுது ஓரளவுக்கு. இது நாங்கள் கீழே இது பார்த்தீங்கன்னா தூண் இருக்குது, ஒன்றும் புரியல. இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாகிற மாரி தாங்க இது. ஏன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னே தெரியல, அது பிளட்டா என்னென்னே தெரியல. இவ்வளோனா இருக்கா, ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இது என்ன, இது இந்த இது பேர் இது வந்துட்டுனே என்னடா இது, ஜாம் மாரி இது பார்த்தீங்கன்னா அங்கங்கே நீ ஐயோ பார்த்துட்டான். ஐயோ வராங்க. ஐயோ எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வராரு, ஜோக்கர் மாமா. மாம்சே அப்படி போய் ஐயோ கிட்ட வராரு. நம்ம இப்படியே ஓடிடலாம். இப்படியே ஓடனா வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம வேகமாக ஓடணுன்னா அவர் கேட்கும். அதுக்கு நான் பொறுமையாகவும் போக முடியாது. பொறுமையாக போனால் வந்து அடிச்சிடுவார். நம்ம இப்படி ரவுண்டு வச்சுட்டு அப்படி ஓடிடலாம். வராரா பின்னாடி? ஐயோ பின்னாடி தான் வந்துருக்கிறான். போயா அப்படி ஐயோ விட்டா அடிச்சிடுவான் போல் இருக்கு, அவ்வளோ கிட்ட வரான். கொஞ்சம் டைமிங் கூடியா ஓடுறதுக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் எதாவது எழுதி இருக்கு. ஏன்டா கொஞ்சம் புரியுற மாதிரி வைங்களா டே, தமிழே கொலை பண்ணி வச்சுக்கீங்களா டே. இப்படியே ஓடிலாம் நினைக்கிறேன். ஓடு. அப்பா இப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒழிஞ்சிக்கினேன் இதுக்கியே. அவர் பார்த்தீங்கன்னா தோதாங்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நம்ம மிஷின்ஸில் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஒரு இடம் இருக்கும். அந்த ட்ரெயின் எண்டை போய்ட்டு இப்போ நம்ம ஒரு டிக்கெட் ஒன்று கிடச்சிது பார்த்தீங்களா, அந்த டிக்கெட் எடுத்துன்னு போய்ட்டு அந்த ட்ரெயின் எண்டை என்ன பண்ணோம், நம்ம அதான் அந்த ட்ரெயின் ஆன் பண்ணுற மாதிரி இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் என்ன பண்ணோம், ட்ரெயின் ஆன் பண்ணிட்டோன்னா அந்த ட்ரெயின் போய் என்ன பண்ணோம், கடைசியாக ஒரு இடத்துல கீழே விடும். ஒரு உட்டு மேலே போய் அதை இடிச்சிடும். ஒரு உட்டு மேலே இடிச்சதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா சில கட்டைலாம் இருக்கும். அந்த கட்டையில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மேலே ஏறுற மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கங்கே படிக்கட்டில் மேலே ஏறுற மாரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாலம் உடஞ்சிருக்கும். என்னடா இது பகடை, என்னங்க பகடைலாம் ஒன்றும் புரியல. என்னடா இது, இங்கே பார்த்தீங்கன்னா அது கோடு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிகார்ன். என்னடா இது. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேன் இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு கேம் மாரி இருக்கும். அதான் அந்த ஊஞ்சல் மாரி இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ அவன் அங்கே தான் போகிறான். பின்னாடி வராமல் தான் சரி. பின்னாடி வராரா? ஐயோ வராரு. ஏன்னா எங்கே இருந்தாலும் இவர் பார்த்துட்டார் வர இவன். மாம்ஸ் அப்படி போயா பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடலாம். என்னடா இது, ஏதோ தேட்டர் மாரி இருக்குது, ஏதோ ஃபுட்டேஜ் போகிற இடம் போல் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில இடத்துல யூஸ் ஆகும். அங்கங்கே நம்மளுக்கு இந்த ஃபுட்டேஜ்லாம் கிடைக்கும். அதை எடுத்துன்னு இந்த இடத்துல நம்ம போட்டு அதை பார்க்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணி நம்ம எடுத்துன்னு போய்ட்டு அங்கே போடுற மாரி இருக்கும். ஏன்னா இப்படி கொண்டாட கூட விளையாடலாம் போல் இருக்குது. ஓடி பூச்சி விளையாடலாம். ஏங்க ஓடி வர்றது எனக்கு சத்தியமாக சிரிப்பாகுது. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, ஆனால் சிரிப்பாகுது இப்படி ஓடி வர்றது. நம்ம சைடாக போய் மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். அந்த பாலை எடுத்துன்னு போய்ட்டு ஒரு இடத்துல உடஞ்சிருக்கேன் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே போட்டோன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு பாட்டில் மாரி கிடைக்கும். அதாவது ஒரு கெமிக்கல் மாரி இருக்கும். அந்த கெமிக்கல் எடுத்துன்னு ஒரு கேம் ஆண்ட போனோம். அங்கே போனால் அந்த யூனிகார்ன் நிறைய இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிகார்ன், அந்த யூனிகார்ன் மேலே பார்த்தீங்கன்னா பிளட்டு பட்டிருக்கும். அந்த பிளட்டை பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா அங்கே ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த சைடில் பார்த்து யூனிகார்ன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடம் தான். அதை க்ளீன் பண்ணோன்னா அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மாரி கிடைக்கும். அந்த நம்பர் எடுத்துன்னு போய்ட்டு நம்ம போடணும். பார்த்தீங்கன்னா இதான் அந்த ட்ரெயின். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது தான் பார்க்கலாம். ஐயோ கிட்ட வந்துட்டான் வேறு. நம்ம ஓடணும், ஒரு வழி கிடையாது, இல்லைன்னா பூச்சி அடிச்சிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் நானும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த 4 ரவுண்டு சுற்றின்னு வந்தேன். அவனும் போவான் பார்க்குறான். அவன் போகிற மாதிரி தெரியல, பின்னாடி தூத்தின்னு வந்துக்கிறான். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கன்னா போய் ஒழிஞ்சிக்கலாம். இங்கே போட முத்தா பார்க்கலாம். ஓகே, வாய்ப்பு இல்லை. அவன் ரொம்ப கிட்ட வரான். நம்ம போய் எங்கன்னா ஒழிஞ்சிக்கலாம். அவன் ஒழிஞ்சதுக்கப்புறம் அவன் போயிட்டுக்கப்புறம் வேணா போட்டு பார்க்கலாம். ஜோக்கர் மாமா போயிட்டாயா? போயிட்டா தான் நினைக்கிறேன்.
ஏன்னா இன்னும் சவுண்ட் எதுவுமே வரல. அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. ஐயோ இங்கே தான் இருக்காரு. இன்னும் ஒரு போல அவர் நம்ம ஒழிஞ்சிக்கலாம். ஓடு 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 ஓடு. நீங்கள் பார்த்துட்டா நினைக்கிறேன். டீயை மட்டும் குஞ்சாதான் நம்ம கேலி தான். கோழி முடிச்சு வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தோத்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 4 லைஃப்ஸ் இருக்குது. 4 லைஃப்ஸு இந்த ட்ரீமை விட்டு நம்ம வெளியே போனோம். அதான் இந்த சர்க்கஸ் விட்டு நம்ம வெளியே தப்பிச்சு போனோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 4 லைஃப்ஸ் இருக்குது. ஓகே ஸ்ட்ரைட்டாக போய் டோர் ஓப்பன் பண்ணிடலாம். செக் பாயிண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே ஸ்ட்ரைட்டாக உள்ளே ஓடிடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அந்த ட்ரெயினை மட்டும் நம்ம ஆக்டிவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் கிட்டே வந்துட்டேன். டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போடணும். எங்கடா அது எங்கன்னாங்க இது போட முடியல. ஐயோ கரெக்டாக போயா. ஐயோ இது டிக்கெட் எடுத்து சொருவத்துக்குள்ளே அவன் வேறு வந்துடுவான் போல் இருக்கு. அதனால கண்டிப்பாக போட்டேன். ஐயோ போலியா ஒன்றும். ஓ போ போ. ஐயோ என்ன இது உள்ளே போக மாட்டேங்குது. போ. ஐயோ அப்பா போயிடுச்சு. ட்ரெயின் போகுது. சிக்கன் போகுது. கீழே வந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா வுட்டு இருக்குது. அந்த வுட்டு எடுத்துமே என்ன பண்ணால் அந்த பாலத்தில் நம்ம செட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக அவங்க போயிடலாம். ஏன்னா இந்த ட்ரெயின் போன சவுண்டு கண்டிப்பாக அவன் வந்துடுவான். ஓடு 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 ஓடு. எத்துரு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். இப்போ அந்த சைடாக அந்த பாலத்தை போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒன்ஜி போயிருக்கோம். அதை செட் பண்ணணும். ஓகே எங்கடா அது ஓகே இப்போ தான் செட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மாரி இருக்குது. என்னடா அது தண்ணீர் கவலை இருக்குது. ஏதோ கெமிக்கல் மாரி ஒன்று இருக்கும். அது எதுவுமே என்ன பண்ணால் அந்த யூனிகார்ன் மேலே நம்ம போடணும். அந்த பிளட் அங்கே க்ளீன் பண்ணோன்னா அது உள்ள நம்பர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே தான் அது. எங்கடா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அது போகிறோம். அந்த கெமிக்கல் 3 5 7 8 எங்க இது சொல்லுது. என்ன நீ சொல்கிறீங்க. எங்க இது ஆக்டிவ் ஆயிடுச்சா. ஓகே அப்பா நல்லா தான் அவர் வராமல் தான் சரி பண்ணானா நம்ம எதிர்ப்பு போக முடியாது. எங்கே வந்துட்டான். ஐயோ எங்கே வந்துட்டாங்க. எங்கே இருப்பான் தெரியலையே. வரானா இல்லையா தெரியல. ஓ சும்மா போல் இருக்கு. அப்போ அவர் வரல. வராது நல்லதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நான் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சேவ் ஒன்று பண்ணிடலாம். வெற்றிகரமாக சேவ் சேவ் பண்ணப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோடு பார்த்தலாம் 3 5 7 8 நினைக்கிறேன். அந்த கோடை என்ன பண்ணணும். இந்த டோர் அண்டை போடணும். இந்த டோரை நம்ம போட்டோம்னா இந்த டோர் அண்டலாக் ஆகிட்டு நம்ம டோர் உள்ளே போயிடலாம். அது ஓகே ஆட்டோமேட்டிக்காக அதே போட்டுங்க போல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூங்கா முடிச்சிட்டோம். அது நிர்வாகம் ஒரு செக்ஷனாக அதுவே மாறணும்னு நினைக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் இருக்குது. என்னடா இது நாங்கள் இந்த இடம் பார்த்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது உள்ளே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம வெளியே போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ரூமில் ஏன்னா நம்மளுக்கு என்ன கடிதாக பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அது காயின் இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு டோர் ஸ்டார்ட் பண்ணி அந்த இங்கே இதுல என்ன இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்ன இருக்கா இங்கே வரா மாதிரி சவுண்டு வர அப்பப்போ கேட்குது. ஸ்ட்ரைட்டாக இங்கே வருவானா இல்லையா தெரில. இந்த காயின் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம வேறு ரூமுக்கு என்ன போயிடலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே அவன் வேறு எங்கே இருப்பான்னு தெரியல. பொறுமையாக போகலாம். வேறு ஒரு ரூம் இருந்தால் அது டோர் நம்ம போயிடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. இது இது உள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒளிது இருக்குது. இது நம்ம பண்ணலாம் ஒஞ்சிக்கலாம். ஏன்னா அவன் நம்ம பின்னாடி வந்தால் வருவான். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்தோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம இருக்கலாம் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கீ ஒன்று கிடைக்கும். செகண்ட் ஃப்ளோரோட கீ ஒன்று கிடைக்கும். அந்த கீ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் அண்டை போனோம். மேலே போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக நிறைய விஷயம் அங்கே தான் காத்துனுக்குது. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமாக இருக்கும் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த கீயை தேடலாம். அந்த கீ பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் இருக்கும். அவன் வேறு வருவானா இல்லையா தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு டோர் சாத்திட்டு ஒரு சேவ் ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு ஒரு சேவ் ஒன்று பண்ணிடலாம். இந்த ட்ராவில் ஏதாவது கடிதா பார்க்கலாம். இது என்ன இருக்குது. காயின் இருக்குது. ஓகே இது ஒரு ஓப்பன் பண்ண முடியாதா. சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காயின் இருக்குது. இந்த ட்ராவில் என்ன இருக்கா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதை ஒன்றும் இல்லை. இதில் ஏதோ லெட்டர் இருக்குது. அதை நமக்கு படிக்க முடியாது போல் இருக்குது. ஓகே இதோ பார்த்தீங்கன்னா இது ஒரு காயின் இருக்குது. இந்த காயின் நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்கா என்னடாது. ஓகே இதை ஓப்பன் பண்ண முடியாது. எங்கே தான் வராமல் சவுண்டுக்கு எது நம்ம போய் ஃபஸ்ட்டு ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்தால் வந்துடுவான். வரானா இல்லையா. ஏதோ சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக கேட்குது. எங்கேருந்து கேட்குது தெரில. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வராமல் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது. ஓ சூப்பர். பார்த்தீங்கன்னா அந்த கீ நம்மளுக்கு கச்சிச்சு. செகண்ட் ஃப்ளோரோட கீ எங்கே வரா மாரியே இருக்குது. வருவானா இப்போ அவன் ஓடி வர மாதிரி சவுண்டு மட்டும் கேச்சு.
ஓகே பார்த்தீங்கன்னா வந்துட்டான். அடா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் அப்படியே ரூம் உள்ளே போகிறான். நல்ல வேலை இது ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் சரி. ஓப்பன் பண்ணால் நம்ம கேலி தான். அவன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போயிட்டோம். நம்ம அப்புறம் இந்த இடத்த விட்டு வெளியே போகலாம். பார்த்தீங்கன்னா அவன் போகிறான். சின்னதில் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரியே போவான். போயிட்டு சின்ன பார்த்தீங்கன்னா அப்பயே ரிட்டன் வருவான். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் நம்ம போகலாம். ஏன்னா அங்கே நம்மளுக்கு என்ன கச்சா கிடைக்கும். என்னடா அது ஒரு ரெஸ்ட் ரூமா? என்ன இது? ஐயோ கண்டிப்பாக வருவான். அதை வந்துட்டுருக்கான். நல்ல வேலை நம்ம அங்கேருந்து வந்துட்டோம். பார்த்துருந்தா நான் கண்டிப்பாக வச்சிட்ருப்பான். நல்ல வேலை அவன் அங்கேயே தான் நிற்கிறான். இப்போது வரானா? ஐயோ வராங்க. எங்க இப்படி வேணாந்து வராங்க. எங்க அவன் கண்ணு பார்த்தீங்களா? அவன் கண்ணு பார்த்தீங்கன்னா லைட் ஏறுற மாரி இருக்குது. ஏன் அது அப்படி இருக்குன்னா, அவன் தூரத்துலேருந்து இப்போ நம்ம சிலத்தில் அவன் தெரிய மாட்டான். ஏதாவது ஒரு இடத்துல புகையாக இருக்க தெரிய மாட்டான்ல. அவன் கண்ணை பற்றி நம்ம வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவன் கண்ணில் லைட் எரியும். ஓகே ரிட்டன் போகிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய இந்த ஸ்லைடர்லாம் கிடைக்கும். அதான் அந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடரு பார்த்தீங்கன்னா முக்கியம் நம்ம எடுத்தே ஆகணும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு கோடு கிடைக்கும். அந்த கோடு வச்சு தான் நம்ம அடுத்தது ரூம்லாம் நம்ம போக முடியும். பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரான். ஐயோ மாம்ஸ் அப்படியே போயா. ஐயோ போயா நம்ம போயிட்டான். நம்ம போய்ட்டு அந்த ஸ்லைடர் மட்டும் எடுத்துன்னு வந்துடலாம். ஸ்லைடர் எடுத்து என்ன பண்ணால் ஸ்லைடர் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் கீ பற்றி நம்ம எடுத்துட்டோம். நம்ம போய்ட்டு அந்த ஸ்லைடர் எடுத்து வந்துடலாம். அந்த பிளட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம எடுத்துட்டோம். நம்ம டோர் தவிர வெளியே போய் ஸ்லைடாக நம்மளால் செகண்ட் ஃப்ளோர் நான் போயிடலாம். அந்த டோர் வேறு இப்படி போனால் தான் எங்கேயோ வரும். எங்கே வர தெரியல. நான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வேறு பிளட்டாக இருக்குது. இவன் வேறு எங்கே இருப்பான்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக வராமல் இருந்தால் சரி. நல்ல வேலை இங்கே எங்கேயுமே இல்லை. எங்கே இருக்கான்? ஐயோ இதோ தான் வரான். ஓடு. ஐயோ மாம்சை. ஐயோ பின்னாடியே வரான். ஓடு. எங்கே அந்த டோர்? டோர் பார்த்து இங்கே தான் இருக்குது. அடப்பா ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. நான் பார்த்தா சுற்றின்னு வந்துருக்கேன். கீபோர்டு பின்னாடி தான் வரான். சூப்பர். பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு போகிறோம். ஏன்னா அது லாபிரிந்த். அது லாபிரிந்துக்கு என்னன்னு தெரியல. செகண்ட் ஃப்ளோர் தான். சூப்பர்ரா. ஃபுல்லாக லைட் ரெட் லைட் போட்டிங்களா? நல்ல விஷயம்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸ்ட்ரைட்டாக போகலாம். எங்கள் பின்னாடி தாங்க இருக்காங்க. ஏன்னா முன்னாடி வேணாம் பின்னாடி வரேன். முன்னாடி ஓடணுமா? ஓடு. இங்கே தப்பி நம்ம போட்டு என்னடா கம்பியில் வச்சுக்கிட்டே. ஐயோ குனி முடிஞ்சு ஓடணும். ஓடுறா. என்னடா இதெல்லாம்? ஐயோ தள்ளு இல்லை வச்சா எப்படி ரெடி? ஐயோ ஓடு. ரெண்டு டோர் இருக்குது. லெஃப்டாக லைட்டா. ஐயோ லெஃப்டாக போயிடலாம். ஓகே ஓப்பன் பண்ணு. என்னடா இதா பிங்க் லைட்டா? சூப்பர்ரா. இப்போ எப்படி போகுது? ஓ அதே இடம் தானா? லைட்டு மட்டும் தான் வேறு. அதே இடம் தான். ஓகே டோர் ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பர். என்னங்க இது ஃபுல்லாக ரெட் ஆகுது. இது என்னன்னே தெரியல. ஐயோ நாங்கள் மண்டை ஓடு. 4 மண்டை ஓடுக்குது. என்னன்னு தெரியல. டோர் வேறு எங்கேயுமே. என்னடா இதை திரும்பவும் பாருங்க. திரும்பி பார்த்தா டோர் இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க போல் இருக்கு. எங்கடா அது? இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னடா அது? இதை விட அதிகமாக இல்லையா? ஒருவேளை குள்ளமாகணுமா? ஷார்ட் ஆகணுமா? இப்போ நம்ம உட்காந்து பார்ப்போம். அதோ பாருங்கள் உட்காந்த டோர் இருக்குது. ஓகே இனிமேல் கரெக்டாக நம்ம பண்ணோன்னா டோர் பார்த்தீங்கன்னா அதே வந்துடுது. ஓகே நம்ம உட்காந்துனே போவோம். சரி ஓடிடலாம் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது. என்னடா இது? கொலை. இது பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி சொல்கிறேன். கொலை தான் கடைசி வாய்ப்பு. அதான் மர்டர் இஸ் ஏ லாஸ்ட் சான்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா பரிசை இருக்கிறாதா? என்னடா பரிசா மேலே பார்க்கணுமா? சூப்பர். என்னங்க இது டயர்? என்ன டயராது ஃபுல்லாக? என்னடா அது? ஆவா வழி இப்படி போதா? நல்ல விஷயம். ஓடு. டோர் ஓப்பன் பண்ணலாம். என்னங்க இது? வெளியேற உங்களுக்காக பின்னால் உள்ளது. பின்னாடி தாமா? அதோ இருக்கு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சேரில் இருந்தால் பறந்துனுங்குது. ஓகே நம்ம வந்துட்டோம். என்னங்க திரும்ப வருது? என்ன தப்பாக பண்ணிட்டோமா? ஓகே இந்த இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக குள்ளமாயிட்டு போனோம். ஓகே நம்ம ஓடிடலாம். ஓடு. பார்த்தீங்கன்னா இதை பார்த்துங்க. இது முக்கியமானது. மர்டர் இஸ் ஏ லாஸ்ட் சான்ஸ். அது இப்படி ஓடிடலாம். ஓடுறா. டோர் இஸ் ஓப்பன். எங்கடா வந்து வரோம்? இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள்.
திரும்பி பார்க்க வேண்டாம். ஓ, திரும்பி நம்ம பார்க்கக்கூடாதா? அப்போ நம்ம இப்படியே போனோம் போட்டுருக்கு. அப்படியே ரிவர்ஸில் அப்படியே பேக்லேயே போனோமோ? ஓகே, இப்படி தான் போனோம். நம்ம தப்பாக பண்ணால் ஃபஸ்ட்டும் தரம் போட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதோ இருக்குது. அதோ இருக்குது, ஸ்லெட்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே 2 பொருள் எடுத்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா எதோ இருக்குது. என்னடா அது? மரணம் தான் வழி. நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், த வே இஸ் டெத்துன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மரணம் தான் வழி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டோர் இருக்குது. இறப்புல போகலாமா? என்னடா இது? மறுபிறப்பு. நிறைய டோர் இருக்குது. இதனால் அதான் இது பார்த்தீங்கன்னா அதான் டோர். அது நம்ம இறப்புலையே போகலாம். ஓகே, நம்ம கரெக்டாக வந்துட்டு நினைக்கிறேன். என்னடா அதான் விட்ட விடவா? என்னடா விட்ட ஃப்ரெண்ட்ஸ், விட்ட விடனா எனக்கு தெரிஞ்சு தோல்வி தான் நினைக்கிறேன். இந்த சைடில் ஃபஸ்ட் டோர் இருக்குது, தோல்வி தான். ஓகே, தோல்வி வழியாக போகலாம். கரெக்டாக வந்துட்டோமா? ஓகே, கரெக்டாக வந்துட்டோம். என்னடா இது? மரணத்திற்கு அருகில். மரணத்தின் அருகில்னா மறுபிறப்பு. எங்கடா அது? இங்கே தான், இங்கே இதான் அது மறுபிறப்பு தான். ஓகே, இப்போ தான் கரெக்டாக வந்துட்டோம். இங்கே என்ன இருக்குது? கடைசி வாய்ப்பு. அங்கே தான் பார்த்துலாம், மர்டர்ஸ் லாஸ்ட் சான்ஸ், கொலை தான். ஓகே, கொலை உள்ள போயிடலாம். ஓப்பன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நிர்வாகம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கேயே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூம் போனால் அங்கே லைப்ரரி மாரி இருக்கும். இங்கே ஏதோ ஒரு டோரில் லாக்கில் இருக்குது. ஓகே, இங்கே கிடையாது. லைப்ரரி ரூம் இப்போ நம்ம போனோம். இப்படி போனால் வரேன் நினைக்கிறேன். இந்த டோர் ஒன்று இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா லைப்ரரி அண்டை வந்துட்டோம். என்னடா வஞ்சி போகிறதாகுது டே. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே உள்ளே குஞ்சு போடிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் ஒன்று இருக்குது. இந்த டார்ச் லைட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா வருவானா? இந்த டெஸ்ட் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு வழி போவோம். அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா சில மிஷின்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம இது உள்ளே போகலாம். ஓகே, டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதே ஆன் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ இதையும் ஓப்பன் பண்ணோமா? ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீ இருக்குது. ஓகே, அரை சாவி கிடைத்துள்ளது. அதான் பார்த்தீங்கன்னா டோர் இருக்குல்ல, அந்த டோரோட கீ தான் அது. அந்த டோர் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இங்கே வருவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது கீழே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருட்டாக தான் இருக்குமா? ஓகே, நம்ம டார்ச் யூஸ் பண்ண தான் போல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இதில் ஒழிச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கவ் பாரு, அப்புறம் செயின், அப்புறம் அந்த சில இதுவெலாம் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக இங்கே என்ன பண்ணோன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா புகை வந்துட்டுருக்கும். அந்த புகை பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அந்த புகை அங்கே க்ளோஸ் ஆகிடும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே கவ் பார் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இங்கே வருவானா தெரியல. சூப்பர், வந்துட்டான். டேடி அப்படியே போயிடா டே. யோ மாம்ஸ், அப்படியே போயா. சூப்பர், பார்த்தீங்கன்னா போயிட்டான். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிருக்கு. வேறு என்ன இங்கே இருக்கா? ஓகே, என்ன பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயின் ஒன்று இருக்குது. சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ், அப்புறம் ஒரு செயின் ஒன்று கிடச்சிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ரூமுக்கு போய்ட்டு அங்கே என்ன கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, அந்த ரூம் விட்டு நம்ம வெளியே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வேறு எங்கே இருப்பான்னு தெரியல. இந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக வேறு இருக்குது. ஒரே ஒரு டார்ச் லைட்டு கொடுத்துட்டு போடான்றானுங்க. வேறு என்ன ரூம் வேறு என்ன இருக்கா? சூப்பர். இல்லை இப்போ தான் கீழே ஊனமா? ஐயோ, அவன் வரான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த புகை பார்த்துங்க. இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அவன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவன் தொத்தின்னு வர சவுண்டு வேறு நல்லா கேட்குது. ஐயோ, எங்கே வர போகிறதுன்னு தெரியல. ஏதாவது ரூமை கண்ணில் காட்டுங்கடா டே. எங்கன்னா ஒளினா டே. ரூம் வேறு எங்கன்னா இருக்குமா தெரியல. சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது. எங்கடா ஒளிது எங்கடா? ஐயோ, தோதா இருக்குது. ஐயோ, வந்துட்டாங்க. எங்கே பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்கல. ஐயோ, பார்த்துட்டான். சூப்பர், வெற்றிகரமாக 2வது வாட்டி தோத்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 லைஃப் தான் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துட்டு வெளியே போய்ட்டு நம்ம கையில் இந்த ஃபுட்டேஜெலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2-3 ஃபுட்டேஜெலாம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போட்டோன்னா நம்மளுக்கு ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை போட்டுடலாம். ஓகே, ஒரு ஃபுட்டேஜை போடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 3ன்னு வந்துட்டுருக்கு. ஓகே, இன்னொரு ஃபுட்டேஜ் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 4ன்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜும் போட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ரூம் உள்ள போய்ட்டு அந்த லைப்ரரி அண்டை போய்ட்டு நம்ம கீ அங்கே போயிடலாம். எப்படியும் அந்த புகையை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா போதும். அந்த வால்வு பார்த்தீங்கன்னா நம்ம டெத்தாக நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த வால்வு இருக்குன்னு நாங்கள் பார்த்தேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இது உள்ளே போயிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த டோரை பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணி விட்டுடலாம். இந்த கீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் எடுத்துட்டோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் கீழே போயிடலாம். கீழே போகிறோம், அந்த புகையை ஆஃப் பண்ணுறோம், கோபார் எடுக்கிறோம், திரும்ப வரோம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஓடிடலாம். அவன் எதில் வராமல் இருந்தால் சரி. இந்த புகையை எப்படி ஆஃப் பண்ணுறா போதும். இங்கே ரூம் இருக்குது. இங்கே தான் அந்த வால்வு இருந்து நான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா சூப்பர் வால்வு இங்கே தான் இருக்குது. ஓகே, இதான் அந்த வால்வு பார்த்துங்க. இந்த வால்வை திரும்ப என்ன பண்ணோம், அங்கே டைட் பண்ணிட்டோன்னா அந்த புகை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வருவானா இல்லையா தெரில. ஓகே, நம்ம ஒய்டி போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த வால்வு நம்ம போட்டுடலாம். அந்த வால்வு போட்டோன்னா அந்த புகை ஸ்டாப் ஆகிடும். அந்த புகை உள்ளது அந்த இதுவும் நம்ம எடுத்துகிட்டா போதும். கோபார், அந்த கோபார் எடுத்துகிட்டா நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம். நம்ம வேறு வருவானா இல்லையா தெரில. பின்னாடியே வரா மாதிரி தான் இருக்குது. இதான் அந்த வால்வு பார்த்துங்க. ஐயோ வந்துட்டான், சூப்பருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த வால்வு வண்டியை போயிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த வால்வு நான் வந்துட்டேன். ஓகே, அந்த வால்வு இப்போ நம்ம போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த புகை ஸ்டாப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த புகையில் பார்த்தீங்கன்னா அந்த கோபர் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இங்கே ஐடி ஆகிக்கலாம், ஏன்னா வந்தால் வருவான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோபர் நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் கிட்டே வந்துச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோ பார்ட் 2 போட்டு பார்ட் 2 நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டெத் பார்க் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ பார்ட் 2 வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போடலாம். டெத் பார்க் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை, see you.